தமிழ் லேர்னிங் வித் ராதிகா இந்த சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இப்போ நான் திருக்குறள் பற்றி ஒரு சின்ன இது சொல்லணும்னு சொன்னேன். பார்த்திங்கன்னா, திருவள்ளுவரை பற்றி அந்த நூல் குறிப்பை மட்டும் பார்த்துருங்க. நான் ஈஸியாக சொல்கிறேன். திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. புரியுதுங்களா? இதில் எத்தனை குறட்பாக்கள் இருக்குன்னா 1330 குறட்பாக்கள் உள்ளன. அப்போ அதிகாரம் எத்தனை அப்படின்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் என பல பெயர்களால் திருக்குறள் அழைக்கப்படுகிறது. பாடல்கள் அனைத்தும் குறள் வெண்பாவால் ஆனது, பாவகையால் ஆனது என்று போற்றப்படுகிறது. இப்போ இந்த திருக்குறளுக்கு 10 பேருடைய உரை இருப்பதாக பழம்பாடல் ஒன்று கூறுகிறது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. அது யாருன்னா பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர், பரிதி, பரிப்பெருமாள், தருமர், தாமத்தர், நச்சர், திருமலையர், மல்லர் ஆகியோர். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவர், அதாவது திருவள்ளுவரை சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னாபோதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி, மாதுணாம்பங்கி, முதற்பாவலர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படும். திருவள்ளுவரை பற்றி அறுதியான தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை. புரியுதுங்களா? இது ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். இது இதுனா உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் எத்தனை குறட்பாக்கள் இருக்குது அப்படின்னா 1330 குறட்பாக்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இதுக்கு சிறப்பு பெயர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கேள்வி. அந்த மாதிரி கேள்விகளை தான் எடுத்து நான் சொல்கிறேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.